வணக்கம் நண்பா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கனரா பேங்கில் வந்து வேகன்சி வந்துக்குது. இந்த கனரா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் பெங்களூர் சொல்லியிருக்காங்க. அந்த பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா அதோட பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா 9600 வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்டாஃப் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6/1/2025 நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் லிமிட் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணால் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது போன்ற ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கனரா பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 60 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 வேகன்சியுமே ஆல் ஓவர் இந்தியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஜென்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் சொல்லியிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் மோட் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இது என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22 டைப் ஆஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த 22 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒவ்வொன்றா சொன்னால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா லென்த்தாக போகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சிக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 7. அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சிக்குது. ஏஜ் லிமிட் எல்லா ஜாப்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 35 இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் ஒர்க்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 இயர்ஸ் சொல்லி கொடுத்துறேன் ஏஜ் லிமிட்டு. ஐடி டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஜாப்ஸ் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு 22 டைப் ஆஃப்ஸ் இருக்குது. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 வேகன்சி இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா இதுக்கு சேலரின்னு பார்க்கலாம். சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 18 லட்சத்துலேருந்து 27 லட்சம் சொல்லியிருக்காங்க. அப்போ வருஷம் 18 லட்சங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.5 லட்சம் சொல்லியிருக்காங்க. 1.5 லட்சம் மாதமே ஸ்டார்டிங்லேயே 1.5 லட்சம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடெக் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்இ எம்டெக் படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் படிச்சுட்டு நிறையா பேர் இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பரான வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எம்இ எம்டெக் படிச்சிங்க, எம்எஸ்சி எம்சிஏ படித்தவங்களுக்குலாம் இது நல்ல வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பெட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே ஏஜ் லிமிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஏஜ் லிமிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜாபுக்குமே 1000 500 இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனரா பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்டிமேட் சார்ஜும் இல்லை, அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியர் படித்து எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லாதனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுவீங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடியலன்னா அடுத்த எக்ஸாமில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இது மாதிரி வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே அப்ளை பண்ணலான்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் ஃபஸ்ட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அதை நீங்கள் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணி லாகின் ஐடி எல்லாமே வச்சுங்க, பாஸ்வேர்டு நேமும் வச்சுங்க, மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்டாக என்னங்கிறது எல்லாமே அதில் தான் ஆல் டிக்கெட் எல்லாமே வரும். உங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டு நீங்கள் படித்ததுக்கான எல்லாம் கேட்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு டேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறதா சொல்லியிருக்காங்க, இன்டிமேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 6/1/2025 ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 24/1/2025 சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான
நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு உடனே அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6/1/2025 ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பயனுள்ள ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. சேனல் பேஜ் பார்க்காதீங்க, போய் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜாப்ஸ் வரப்போகுது. அதை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.